விப்ரோ வந்து நம்மளோட அடுத்த டார்கெட். அடுத்தது நான் வந்து சார்ட்டிங்க்கு வந்து நான் வந்து யூஸ் பண்றேன். சார்ட்டிக்கு வந்து நான் வந்து அனாலிசிஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சார்ட்டிக்ல வந்து நான் வந்து இந்த பாராமீட்டர் நான் வந்து போட்டுருக்கேன் பாருங்க. 52 வீக்ஸ் ஸ்கேன் போடுறேன். இதுல வந்து 52 ஸ்கேன்ல வந்து நம்ம வந்து ஒரே ஒரு இது மட்டும் ஆர்டர் பண்ணுங்க. இப்போ நிஃப்டி ஐடி வந்து இப்போ நேற்று நல்லா ரிசல்ட் நல்லா வந்து வாசி பூம் ஆயிட்டு இருக்கு. சரி, ஓகே. இப்போதைக்கு எந்த செக்டர்ல வந்து நல்லா இப்போதைக்கு பூம்ல இருக்கு கேட்டீங்கன்னா பிஎஸ்யூ, அதாவது நிஃப்டி ரியல்டி. ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம வந்து ஸ்டாக் உள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் செக்டர் அனலைஸ் பண்ணுவோம். எந்த செக்டர் வந்து நல்லா இருக்கு. ஏன்னா செக்டர் அனலைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். செக்டர் வந்து நம்ம வந்து சில ஒரு சில ஒரு மந்த்துக்கு ஒரு சில காலத்துக்கு வந்து சில செக்டர் வந்து மூவ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐடி செக்டர் வந்து கொரோனாக்கு அப்புறம் நல்ல பூமில் கொடுத்துச்சு. அதே மாதிரி ஃபார்மா செக்டர்லாம் கொரோனாக்கு அப்புறம் நல்ல பூமில் கொடுத்துச்சு. ஆனால் அந்த செக்டர்லாம் இப்போ வந்து டவுனில் இருக்குது. ஸோ நம்ம வந்து ட்ரேடிங் எடுக்கும்போது இன்ட்ராடேக்கோ இல்லை ஸ்விங் ட்ரேடிங் எடுக்கும்போது நம்ம வந்து செக்டர் அனலைஸ் ரொம்ப பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம செக்டர் அனலைஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து எந்த ஸ்டாக்கு வந்து நல்லா இருக்குது அப்படின்னு செக் பண்ணலாம், அனலைஸ் பண்ணலாம். ஓகே, இது என்னோட அனலைஸ் பண்ணுறது தான். நீங்கள் வந்து உங்களுடைய ஓன் அனலைஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸு அண்டு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு எல்லாம் ஃபாலோ பண்ணி தான் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். ஓகே, இது வந்து எந்த ஸ்டாக் அட்வைஸும் கிடையாது, எந்த ரெக்கமெண்டேஷனும் கிடையாது. நான் வந்து செக்டர் அனலைஸில் போகிறேன். நான் இது யூஸ் பண்ணுறேன்னா ஃபயர் யூஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ செக்டர் அனலைஸ் பார்த்து வச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த கேண்டில் இருக்குல்ல, இது வந்து நிஃப்டி. இந்த நிஃப்டியோட இப்போ வந்து இந்த நிஃப்டி இது ஒன் டே கேண்டில். ஓகே, டெய்லி பெர்ஃபார்மன்ஸ் கடந்த ஒரு ஆகஸ்ட் மாதத்துலேருந்து அனாலிஸ் இந்த இது சொல்லுவோம். இப்போ உதாரணமாக நிஃப்டியை விட அண்டர் பெர்ஃபார்ம் பண்ண இந்த செக்டர் இது. நிஃப்டியை விட அவுட் பெர்ஃபார்ம் பண்ண செக்டர் இது. இப்போ நிஃப்டியை விட அண்டர் பெர்ஃபார்மன்ஸ் செக்டர் வந்து கடந்த ஒரு 10 மாதமாக எது பார்த்தீங்கன்னா ஐடி செக்டர் பாருங்கன்னா, நேற்று பார்த்தீங்கன்னா ஐடி இண்டெக்ஸ் வந்து பாருங்க, நிஃப்டி இது வந்து இந்த கேண்டில் இருக்குல்ல, இந்த கேண்டில் உதாரணம் நான் வந்து ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இந்த கேண்டில் வந்து நிஃப்டி 50 இது வந்து நிஃப்டி 50. இந்த இருக்குல்ல, இந்த லைன் இருக்குல்ல, அந்த கிரீன் லைன், அது என்னன்னா நிஃப்டி ஐடி வந்து கடந்த 10 மாதமாக அண்டர் பெர்ஃபார்ம் தான் பண்ணிச்சு நிஃப்டி 50 விட. அடுத்தது இப்போ நேற்று தான் அது வந்து நிஃப்டி 50 விட கிராஸ் பண்ணி மேலே போயிருக்கு. அப்போ என்ன அர்த்தம்னா நிஃப்டி ஐடி செக்டர் வந்து பூம் ஆகுது. நிஃப்டி ஐடி செக்டர் வந்து பூம் ஆகுது. ஓகே, இப்போ வந்து நிஃப்டி ஐடியை பார்த்தாச்சா. அடுத்தது வந்து நம்ம வந்து சரி நிஃப்டி ஐடியில் வந்து ட்ரேடு பண்ணலாமா அப்படின்னு கேட்டாக்கா, இப்போ நிஃப்டி ஐடி வந்து இப்போ நேற்று நல்லா ரிசல்ட் நல்லா வந்து வாசி பூம் ஆகிட்டு இருக்கு. சரி, ஓகே. இப்போதைக்கு எந்த செக்டரில் வந்து நல்லா இப்போதைக்கு பூமில் இருக்கு கேட்டிங்கன்னா பிஎஸ்யூ, அதாவது நிஃப்டி ரியல்டி. ஃபஸ்ட்டு வந்து நிஃப்டி ரியல்டி, இந்த ப்ளூ கலர் இருக்குல்ல அது. ரெண்டாவது வந்து நிஃப்டி பிஎஸ்சிங்கிறது கொச்சின் ஷிப்யார்ட், இந்த டிஃபென்ஸ் செக்டர்லாம் இருக்குல்ல, டிஃபென்ஸ் ஐடி இது ஷிப்பிங் கம்பெனிஸ் எல்லாமே எல்லா ஸ்டாக்கும் வந்து நல்ல பூமில் இருக்குது. இப்போ இந்த செக்டர் தான் பூமில் இருக்குது. அடுத்த செக்டர் லெவல் வந்துன்னா நிஃப்டி ஸ்மால் கேப் வந்து நம்ம பார்த்தோம்னா அதில் வந்து எந்த செக்டர் நம்ம வந்து எந்த ஸ்டாக் வந்து நல்ல மூவ்மெண்ட் இருக்கோ நம்ம அனலைஸ் பண்ணிட்டு நம்ம வாங்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு செக்டர் அனலைஸ் பண்ணுறது. எந்த செக்டர் வந்து நல்லா நிஃப்டி 50 அவுட் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கோ அந்த செக்டர் நம்ம வந்து ட்ரேடிங் எடுத்தோம்னா ப்ராஃபிட்டை வந்து சீக்கிரம் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால தான் செக்டர் அனலைசிஸ் பண்ணுறது. இப்போ பாருங்கள், நீங்கள் வந்து நிஃப்டி மீடியா எடுக்கிறேன். நிஃப்டி மீடியாவில் நீங்கள் வந்து எடுத்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஸ்விங் ட்ரேடிங் எடுத்தீங்கன்னா ப்ராஃபிட்டே எடுக்க முடியாது. ஏன்னா நிஃப்டி மீடியா வந்து அண்டர் பெர்ஃபார்ம் இருக்குது. இந்த இருக்குல்ல நிஃப்டி மீடியா, கீழே இந்த மோகம் வச்சுங்க, இது இந்த கலர் ஜூம் பண்ணிக்கிறேன்னா இந்த இருக்குல்ல, இதுதான் நிஃப்டி மீடியா. இது வந்து நிஃப்டி எல்லா செக்டரோட இதுதான் டவுன் செக்டரில் இருக்குது. இதில் நம்ம வந்து இதில் வைக்கிற நம்ம ஸ்டாக் எது சொன்னால் சன் டிவி, இது இந்த டிஷ் டிவி, அதெல்லாம் இந்த இதில் வரும். இதில் நீங்கள் நீங்கள் ட்ரேடிங்கை ப்ராஃபிட் பண்ண முடியாது ஸ்விங் ட்ரேடிங்கில். ஓகே, அப்போ அடுத்தது வந்து அடுத்த செக்டர் டவுன் ட்ரெண்டில் இருக்கிற செக்டர் வந்து இந்த செக்டர். இது என்னன்னா நிஃப்டி எஃப்எம்சி செக்டர், ஹிந்துஸ்தான் யூனிலிவர், டாபரு, மேரிக்கோ எல்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே இந்த செக்டர் வரும். இதுவும் நிஃப்டி 50 விட அண்டர் பெர்ஃபார்ம் தான் பண்ணிருக்கு. ஓகேயா, இது செக்டர் அனலைஸ் பண்ணியாச்சுல. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து
நேற்று ஃப்ரைடே அன்னைக்கு என்ன நடந்துச்சு பார்ப்போம். ப்ளஸ்ஸு மண்டே அன்னைக்கு உள்ள எந்த ஸ்டாக் வந்து நல்லா இருக்குது, ட்ரேடிங் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சொல்லி நம்ம வந்து அனலைஸ் பண்ணலாம். ஓகே, இன்னைக்கு சாட்டர்டே மார்க்கெட் லீவு. இன்னைக்கு முக்கியமான அப்டேட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேயா, நான் வந்து நேற்று ஃபுல்லாக ஐடி ஸ்டாக்ஸ் ஃபுல்லாக நல்லா மூவ்மெண்ட் கொடுத்துருச்சு. உதாரணம் வந்து மணி கவுண்டரில் வந்து டாப் கைனர்ஸ் கொடுத்துக்கிறாரு. வந்து ஐடி ஸ்டாக்ஸ் வந்து டிசிஎஸ் வந்து கிட்டத்தட்ட 2.262 ப்ரைஸ் வந்து மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. இது டிசிஎஸோடைய சார்ட்டை நம்ம பார்த்தோம்னா, இப்போது மண்டே அன்னைக்கு ட்ரேடு பண்ணலாமா அப்படின்ட்டு நம்ம வந்து பார்த்தாக்கா டிசிஎஸ் செக் பண்ணுறோம். இது நல்ல ஒரு ப்ரோக்கர் கொடுத்துருக்கு. ஆனால் நம்ம வந்து டிசிஎஸ் நம்ம வந்து மண்டே அன்னைக்கு ட்ரேடு பண்ணுறதா இருந்தால், ஃபார் இன்ட்ராடே, ஃபார் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறதா இருந்தால், நம்ம வந்து கரெக்டாக இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த லைன் இருக்குது. இந்த லைனுக்கு மேலே க்ளோஸ் ஆனதுக்கு நம்ம வந்து ட்ரேட் எடுக்கலாம். ஓகேயா, டிசிஎஸ் காரணம் என்னென்னா, டிசிஎஸ் வந்து ரிசல்ட்டு இன்றைக்கி வந்து அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க. ரிசல்ட் வந்து பாசிட்டிவாக கொடுத்துக்கிறாங்க. அதனால தான் வந்து அதாவது 635 பில்லியன் ரெவன்யூ இது கொடுத்துக்கிறாங்க. ஓகே, எஸ்டிமேட்டை விட அது வந்து அதாவது பீட் பண்ணதுனால தான் இந்த ரிசல்ட் வந்துருக்கு. ஸோ நம்ம டிசிஎஸ் வந்து நம்ம வந்து மண்டே அன்னைக்கு ட்ரேடு பண்ணலாம். பட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குது கிட்டத்தட்ட 4258 ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஏன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் ஏற்கனவே அந்த ரெசிஸ்டன்ஸ் இந்த பிரேக் பண்ண மார்க்கெட் வந்து முயற்சி பண்ணிருக்கு டிசிஎஸ், பட் ஃபெயில்டு. ஸோ we can expect the movement above 4258 rupees. ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்டாக்கு நம்ம நியூஸ் என்ன முக்கியமான இதுன்னா, மார்க்கெட்டில் வந்து விப்ரோ வந்து நம்ம வந்து ஒரு 30 rupees மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. நேற்று விப்ரோ செக் பண்ணி வச்சுக்கலேன். ஓகே, விப்ரோ இப்போ செக் பண்ணணும். நம்ம வந்து வீக்லி நம்ம வந்து வச்சாக்கா, வீக்லி கேட்டில் வச்சாக்கா இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு விப்ரோ வந்து நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. வால்யூமும் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, நம்ம வந்து விப்ரோவுடைய அடுத்த லெவலில் நம்ம வந்து வீக்லியில் வந்து கிட்டத்தட்ட 619 வரையும் போகலாம். அதே நம்ம வந்து டெய்லியில் நம்ம வந்து பார்த்தோம்னா, டெய்லியில் வந்து நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. மண்டே அன்னைக்கு வந்து நம்ம வந்து ஸ்விங் ட்ரேடிங் பண்ணலாம், அல்லது இன்ட்ராடே பண்ணுறதா இருந்தால் நம்ம வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, 5 minute அதாவது டெய்லியில் வந்து இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வச்சுக்கலாம். ஏன்னா இதுக்கு இல்லை தான் நம்ம வந்து இதாக இருக்குது. நம்ம மண்டே வந்து நம்ம வந்து ட்ரேட் பண்ணுறதா இருந்தால் நம்ம வந்து 5 minute கேண்டில் வந்து மார்க்கெட்டு வந்து விப்ரோ வந்து இந்த 564க்கு மேலே இங்கே ட்ரேட் பண்ணி 560 மேலே போனாக்க நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே வச்சுக்கலாம். 564 மேலே கேண்டில் வந்து இதுக்கு மேலே வந்து இதுக்கு மேலே போகணும். இப்போ கேண்டில் இங்கே வச்சுக்கலாம், மேலே இது போகணும்னு வச்சுக்கலாம். ஸ்டாப் லாஸ் நம்ம வந்து டைட்டாக ஸ்டாப் லாஸ் இங்கே வச்சுருந்தாக்கா நம்ம வந்து அடுத்தடுத்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக நம்ம வந்து ஸ்ட்ரிக்டாக ஸ்டாப் லாஸ் வச்சிங்க. அப்படி இல்லாக்கட்டி லாஸ் ஆகுது வாய்ப்பு இருக்குது. ஓகே, விப்ரோ வந்து நம்மளோட அடுத்த டார்கெட். அடுத்தது நான் வந்து சார்ட்டிங்க்கு வந்து நான் வந்து யூஸ் பண்ணுறேன். சார்ட்டிக்கு வந்து நான் வந்து அனாலிசிஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சார்ட்டிக்கில் வந்து நான் வந்து இந்த பேராமீட்டர் நான் வந்து போட்டுருக்கேன் பாருங்கள். 52 வீக்ஸ் ஸ்கேன் கொடுக்குறேன். இதில் வந்து 52 ஸ்கேனில் வந்து நம்ம வந்து ஒரே ஒரு இது மட்டும் ஆர்டர் பண்ணுது. இப்போ ரன் ஸ்கேன் கொடுத்தோம்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட 28 பேஜில் வந்து ஸ்டாக்ஸ் கொண்டது. அதாவது 52 வீக் ஹையை பிரேக் பண்ண ஸ்டாக்ஸ் வந்து இப்போ நம்ம வந்து ஒன்று வந்து இதை ஆட் பண்ணணும். என்னென்னா மார்க்கெட் கேப் இதில் சில பென்னி ஸ்டாக்லாம் இருக்கும். அதில் நம்ம வந்து ட்ரேட் பண்ணாக்கா நம்ம வந்து ரொம்ப ரொம்ப ரிஸ்க். மார்க்கெட் கேப்பில் வந்து நம்ம என்ன செய்கிறேன்னா கிரேட்டர் தென் 20,000 கொடுக்குறேன். 20 கொடுத்தாக்கா வச்சுக்கலாம். இந்த மைக்ரோ கேப்லாம் இதில் போயிடும். பென்னி ஸ்டாக்கு இதெல்லாம் போயிடும். ஒரு நம்ம எந்த ஸ்டாக் கிடைக்கும், நம்ம வந்து மிட் கேப் ரேஞ்சில் கிடைக்கும். இதே உங்களுக்கு இல்லை, நம்ம லார்ஜ் கேப் போகிறதா இருந்தால் 1 lakh கொடுத்துக்கலாம். லார்ஜுக்கு மட்டும் வேணும்னு வச்சுக்கலாம், 1 lakh கொடுத்துட்றேன். மார்க்கெட் கேப் 1 lakh மேலே உள்ள ஸ்டாக் வந்து 52 வீக் ஹையை பிரேக் பண்ண ஸ்டாக்கை நான் வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ என்ன கிடைக்குதுன்னா டிசிஎஸ் கிடைக்குது. தெரியுதா? டிசிஎஸில் பார்த்தோம்ல, டிசிஎஸ் வந்து 52 வீக் ஹையில் வந்து பிரேக்கில் இருக்குது. பட்டு இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒன்று இருக்குது.
அது பிரேக் பண்ண பிறகு தான் நம்ம வந்து போகணும். ஆர்எஸ்ஐக்கு ஒன்று மேலே தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஐஆர்எஃப்சி. ஐஆர்எஃப்சி வந்து நல்ல ஒரு பிரேக் அவுட் ஸ்டாக் தான் பண்ணலாம். ஆனால் பட்டு ஐ டோன்ட் லைக் இட் பிகாஸ் ஐஆர்எஃப்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. அதனால் நான் வந்து இந்த ஸ்டாக் வந்து ஐ எம் நாட் லைக் வெரி மச். ஓகே, ஐஆர்சி விப்ரோ பார்த்தீங்கன்னா விப்ரோ வந்து ஐ லைக் இட். விப்ரோ பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா பிரேக் அவுட் கொடுத்துருக்கு 50 வீக் ஹையை கொடுத்துருக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து அடுத்தது நம்ம வந்து என்ன செய்யலாம், லார்ஜ் கேப்பில் ஒரு பார்த்தாச்சு. அடுத்தது வந்து மிட் கேப்பில் பார்க்கலாம். மிட் கேப்பில் வந்து என்ன ஸ்டாக்லாம் கொடுத்துருக்கு, ஆயில் இண்டியா, கேபிஐ டெக்னாலஜிஸ். கேபிஐ டெக்னாலஜிஸ் வந்து இது ஒரு இந்த ஸ்டாக் வந்து பிரேக் அவுட் விட்டுருக்கு. பட்டு மேலே வந்து செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. ஓகே, அதனால் இந்த ஸ்டாக் வந்து ட்ரேடிங்க்கு வந்து மண்டே ட்ரேடிங் வந்து செட் ஆகாது. ஆயில் இண்டியா பார்த்து செக் பண்ணாங்க. ஆயில் இண்டியாவும் ஸ்டாக் நாட் லுக்கிங் வெரி மச் குட் ஃபார் ஸ்விங் ட்ரேடிங் ஆர் இன்ட்ராடே. டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணதில் வந்து இந்த இடத்துல நான் டாடா கன்சல்டன்சி வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. பட்டு ரெசிஸ்டன்ஸ் ஒன்று இருக்குது, அதை பார்த்து தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ணுது. அடுத்தது வந்து எம்ஃபாசிஸ். அதாவது சாட்டர்டே அன்னைக்கு எல்லா ஐடி ஸ்டாக்கும் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்கு. எம்ஃபாசிஸை பொறுத்தவரையும் ட்ரேடிங் வந்து இட்ஸ் ஓகே. பட்டு இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, 2833 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ப்ளஸ் விக்ஸ் வந்து அதிகமாக இருக்குது, அதாவது செல்லர் அதிகமாக இருக்காங்க இதில். என்னுடைய அனாலிசிஸில் வந்து விப்ரோ தான் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. விப்ரோ பெஸ்ட்டாக இருக்குது. ஹலோ கைஸ், இது வந்து ஸ்டாக் எந்த ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இது வந்து என்னுடைய அனாலிசிஸ் நான் ஷேர் பண்ணுறேன். இது வந்து ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். ஓகே, நீங்கள் வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சரியாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய ஓன் டிசிஷனுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து எடுக்கணும். உங்களுடைய ஓன் ரிசர்ச் பண்ணிவிட்டு எடுங்க, ட்ரேட் எடுங்க. ஓகே, ஸ்லைட் டிஸ்க்ளைமர் கொடுத்துட்றேன். விப்ரோ அடுத்தது வந்து ஆரக்கிள் ஃபைனான்சியல் சர்வீசஸ். இந்த ஸ்டாக் வந்து நம்ம வந்து லுக் இஸ் வெரி குட் ஃபார் ஸ்விங் ட்ரேடிங். வந்து பார்த்திங்கன்னா இந்த அதாவது சின்ன ஒரு புல் பேக் கொடுத்துட்டு மார்க்கெட்டு வந்து க்ளோசிங் வந்து ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆச்சுன்னா 10,436. 10,436. இப்போ வந்து க்ளோசிங் வந்து கரெக்டாக 10,550. சின்ன அதாவது ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே க்ளோஸாக இருக்குது. அதனால் இது ஓஎஃப்எஸ்எஸ் வந்து ரொம்ப ஒரு நல்ல ஸ்டாக்காக இருக்குது. பட்டு when we have to take the trade, OFSS நீங்கள் ட்ரேட் பண்ணுறதா, இன்ட்ராடேல நீங்கள் ட்ரேட் பண்ணுறதா இருந்தால் இந்த இடம் இதுக்கு மேலே மார்க்கெட்டு வந்து மேலே போகணும். ஓகே, அதாவது 10,713 அதுக்கு மேலே வந்து மார்க்கெட்டு வந்து க்ளோஸ் வைக்கணும். க்ளோஸ் வச்சுட்டு ஸ்டாப் லாஸ், டைட் ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம வந்து இங்கே வந்து ரொம்ப ரொம்ப இது ஸ்டாப் லாஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல கேண்டில் வந்து 9.15 அல்லது 9.45 வைக்கிது மேலே போகுதுன்னு வச்சிங்களேன். ஸ்டாப் லாஸ் வந்து அந்த 5 மினிட் கேண்டலுடைய அந்த லோவை நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிங்களா. ஸ்டாப் லாஸ் வச்சுட்டாக்கா நம்ம வந்து அடுத்தடுத்து மார்க்கெட் மேலே போகிறது நம்ம வந்து ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் கூட நம்ம வந்து போட்டுட்டு ப்ராஃபிட் புக் பண்ணி வந்துடலாம். ஓகே, இதனுடைய வந்து இதனுடைய லெவல் என்னென்னா, லெவல் வந்து நான் வந்து ரீடெஸ்ட் பண்ணி கொடுக்குறேன். இதனுடைய டார்கெட் வந்து கடைசியில் அதாவது 10,788 ஒரு டார்கெட் ஒன்று இருக்குது. அப்புறம் வந்து 10,886 இது ஒரு டார்கெட் இருக்குது. இந்த இதில் நம்ம வந்து டார்கெட் வச்சுக்கலாம். அதாவது ப்ரைஸ் வந்து இதுக்கு மேலே க்ளோஸ் வைக்கணும், வச்சுட்டு அந்த கேண்டில் கூடிய ஸ்டாப் லாஸ் இங்கே போட்டுட்டா 2 டார்கெட் 10,788 10,857 இந்த ஸ்டாக் இந்த ப்ரைஸில் நம்ம வந்து ப்ராஃபிட் புக் பண்ணி வந்துடலாம். அடுத்த டார்கெட் வந்து நீங்கள் வந்து 11,075 இருக்குது.
but this is very far. So if you have the plan of trading stop loss, so you can book the profit at 11,075. Okay, see guys, this is all our analysis. Okay, மார்க்கெட் கண்டிப்பாக மேலே தான் இப்படி தான் மேலே ஓப்பன் ஆகும்னு சொல்ல முடியாது. ஓகே, இதனோட அனாலிசிஸ் படி நம்ம பண்ணுறோம். நம்மளுடைய அனாலிசிஸ் தப்பாகவும் போகலாம், ஆனால் அதுக்கு தான் சொல்கிறது ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும். ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிட்டு கண்டிப்பாக வந்து உங்களோட கேபிட்டல் வந்து வைப் அவுட் ஆகிடும். ஓகே, அடுத்தது வந்து நம்ம வந்து அடுத்த ஒரு இதில் வந்து நான் ஒரு ஸ்கேன் வந்து என்ன வச்சுக்கிறேன்னா வந்து ஒய்ஃபை பார்த்தாச்சா. அடுத்தது சார்ட்டிங் தான் நான் அதிகமாக ஸ்கேனிங் யூஸ் பண்ணுவேன். சார்ட் எப்படி அடுத்த நாள் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். இதில் வந்து 20 டே ப்ரீவியஸ், அதாவது 20 டேஸ்க்கு முன்னாடி க்ளோஸ் ஆன ஸ்டாக் இது. அப்போ அந்த இது தான் இந்த அனாலிசிஸ் சொல்லுவோம். நம்ம வந்து இதில் வந்து ரயில்டெல் கார்பரேஷன் இருக்குல்ல, அது வந்து ஃபஸ்ட்டு வருது. அதாவது 20 டேஸ் வச்சுக்கலாம், அல்லது 10 டேஸ் வச்சுக்கலாம். இது என்ன அர்த்தம்னா 20% அப்பு, அதாவது இன் 10 டேஸ். இந்த கேண்டில் வந்து 20 டேஸ் வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 15 20 டேஸ் நான் கால்குலேட் பண்ணி மேலே க்ளோஸ் ஆகணும். 20% மேலே க்ளோஸ் ஆன ஸ்டாக்ஸ் தான் இதை ஸ்கேன் பண்ணோம். அதில் வந்து பெஸ்ட்டாக இருக்கிறது வந்து ரயில்டெல் கார்பரேஷன். ரயில்டெல் கார்பரேஷன் வந்து ஒரு நல்ல, அதாவது ரயில்வே செக்டர் எல்லாமே நல்ல பூமில் இருக்குது மார்க்கெட்டில். அதனால் இப்போ நம்ம வந்து திஜோரி நம்ம பார்த்தா கூட, திஜோரியில் வந்து ஸ்கேன் பண்ணால் கூட செக்டர் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நிஃப்டி ஐடி லார்ஜ் கேப் ஃபஸ்ட்டு வந்துருக்குது. அடுத்தது பாருங்கள் ரயில்வே தான் வந்துருக்கு. ரயில்வேல வந்து ரயில்டெல் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து ரொம்ப, அதாவது கன்சிஸ்டண்ட்டாக 3 மந்த்ஸாக வந்து கிரில் தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து மண்டே அன்னைக்கு வந்து ரயில்டெல் கார்பரேஷன் வந்து நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டாக்காக ட்ரேடிங்க்கு எடுக்கலாம். நம்ம வந்து எப்படி செக் பண்ணலாம், இன்ட்ராடேக்கு எப்படி பார்ப்போம். ரயில்டெல் கார்பரேஷன் வந்து பெரிய பிக் கேண்டில், பட்டு செல்லிங் ப்ரெஷர் கூட அதிகமாக தான் இருக்குது. ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு வெள்ளிக்கிழமை. ஓகே, நம்ம வந்து என்ன பண்ணணும்னா இதில் வந்து ஏதாவது இன்னொரு முக்கியமான விஷயம் ஃப்ரெண்டு, இயர்னிங்ஸு அப்புறம் எந்த ஒரு ட்ரேடிங் எடுக்கிறதா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஸ்விங் ட்ரேடிங்கோ அல்லது முக்கியமான ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். ஸ்விங் ட்ரேட் எடுத்தாலும் சரி அல்லது இன்ட்ராடே எடுத்தாலும் சரி, இயர்னிங்ஸுக்கு முன்னாடி எடுக்க பாருங்கள் அல்லது இயர்னிங்ஸுக்கு அப்புறம் எடுக்க பாருங்கள். ஜூன் 24 வந்து வெட்னஸ்டே 28 ஆகஸ்ட்டில் தான் இது இயர்னிங்ஸ் வருது. ஸோ நம்ம ட்ரேட் எடுக்கிறதா இருந்தால் இயர்னிங்ஸ் அன்னைக்கு எடுக்கக்கூடாது, அல்லது இயர்னிங்ஸ்க்கு உதாரணமாக நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் வந்து எடுக்கிறதுன்னு வச்சுக்கலேன். உதாரணம் மண்டே அன்னைக்கு ட்ரேடிங் எடுக்கிறீங்க, ஆனால் செவ்வாய்க்கிழமை இயர்னிங்ஸ் வந்து வச்சுக்கலேன், அப்போ நம்ம ட்ரேடிங் எடுக்கக்கூடாது. எடுத்தாக்கா சப்போஸ் வந்து மார்க்கெட்டு இயர்னிங்ஸ் வந்து நல்லா இல்லைன்னா மார்க்கெட் வந்து கேப் டவுன் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆக நீங்கள் இங்கே எடுத்த ட்ரேடு வந்து லாஸ் ஆகும். அதனால் இயர்னிங்ஸு வராமல் பார்த்துங்க. அதாவது அட்லீஸ்ட் ஒரு 1 வீக்ஸ் to 10 டேஸ் வந்து இயர்னிங்ஸ் இல்லாமல் பார்த்துங்க. அதுதான் ரொம்ப நல்லது. இதில் ரயில்டெல் கார்பரேஷன் வந்து அனலைஸ் பண்ணுறதா இருந்தால் நம்ம வந்து இது வந்து ஆல் டைம் ஹையில் இருக்குது. இது ரொம்ப இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டு 52 வீக் ஹையில் இருக்குது. இது வந்து இந்த இடத்துல ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு இப்போ வெள்ளிக்கிழமை. அப்போ நம்ம ட்ரேட் பண்ணுறதா இருந்தால் நம்ம வந்து 616 மேலே வந்து ஓப்பன் ஆகணும். மார்க்கெட்டு ஓப்பன் ஆகணுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து எது வைக்கலாம்னா, ஒன்று நம்ம வந்து இந்த, அதாவது 610 ஸ்டாப் லாஸ் வைக்கலாம், அல்லது 610 ஸ்டாப் லாஸ், அல்லது இதுக்கு கீழே 589 ஸ்டாப் லாஸ். இது 589 ரொம்ப ஃபாராக இருக்கும். இந்த இடத்துல கூட ஒரு ட்ரேட் நடந்திருக்கு. அதனால் நம்ம வந்து இங்கே கூட ஒரு இது நடந்திருக்கு. 563 அல்லது 610 ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். இதுக்கு மேலே க்ளோஸ் ஆகணும், நல்லா ஞாபகம் வச்சுங்க. ப்ளஸ்ஸு நம்ம டார்கெட் பார்க்குறதா இருந்தால் நம்மளுடைய ஃபஸ்ட் டார்கெட் வந்து 618, அதுக்கு அடுத்த டார்கெட் வந்து 658. ஓகேயா, இது வந்து நம்ம ரயில்டெல் வந்து சப்போஸ் இது மேலே க்ளோஸ் ஆகி மேலே போனாக்கா 688 வரையும் நம்ம வந்து டார்கெட் வைக்கலாம். நீங்கள் ஸ்விங் பண்ணுறதா இருந்தால். இன்ட்ராடே பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து ரொம்ப இன்ட்ராடேக்கு டார்கெட் வந்து நான் இது சொல்கிறேன்னா, இன்ட்ராடேயில் வந்து மார்க்கெட் வந்து இந்த அளவுக்கு மூவ் ஆகாமல் சொல்ல முடியாது. அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ஒரு 628
6:28க்கு நம்ம வந்து எக்ஸிட் ஆகிடலாம். ஓகேயா, நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட 12 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் கிடைக்கும். ரயில்டெல். ஓகே, ரயில்டெல் வந்து நல்ல ஸ்டாக், நல்ல ஒரு இதாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கேபிஐடி டெக்னாலஜிஸ். இது வந்து ஒரு ஆட்டோ பார்ட்ஸ் இதுக்குள்ள அவங்க அந்த கம்பெனிஸ் தான் இருக்குது. பட்டு இதுவும் வந்து 52 ஹையில் தான் இருக்குது. வீக்லியே போனால் தெரியும். இதை 52 ஹையில் இருக்குது. இது ஒரு நல்ல பிரேக் அவுட் ஸ்டாக்காக தான் இருக்குது. ட்ரேடிங் இது வந்து ஸ்விங் ட்ரேடிங் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸ்விங் ட்ரேடிங் வந்து நம்ம வந்து ஒருத்தவங்களும் பார்க்கலாம். கேபிஐடி டெக்னாலஜிஸ் பொறுத்தவரையும் நம்மளுக்கு வந்து ஸ்விங் ட்ரேடிங் வந்து I don't like it because there is too much sellers on the top side. So I would like so KPI டெக்னாலஜிஸ் நம்ம வந்து எப்போ நம்ம என்னுடைய ஸ்ட்ராட்டஜி என்னுடைய ஐடியா என்ன சொன்னால், எப்போது இந்த KPI டெக்னாலஜி வந்து இந்த அதாவது கடந்த பிப்ரவரி 14 அன்னைக்கு இது ரெசிஸ்டன்ஸ் தொட்டிருக்கு. திரும்ப அது வந்து பிரேக் அவுட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 months டைம் எடுத்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. நம்ம ஸ்டாக் வந்து நம்ம வந்து ட்ரேடு வந்து நம்ம வந்து இந்த இடம் இருக்குல்ல, ஒரு சின்ன ஒரு புல் பேக் கொடுத்துட்டு இந்த 1767 இந்த ஸ்டாக் திரும்ப வந்துட்டு அப்போ வந்து ஒரு ஹியூஜ் வால்யூம் வந்து நம்ம வந்து ஒரு கிரீன் கேண்டில் ஃபார்மாக வச்சுக்கலாம். அப்போ ட்ரேடிங் எடுக்கலாம், இங்கே ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். ஓகே, இப்போதைக்கு கேபிஐ டெக்னாலஜி வந்து நல்ல ஒரு ட்ரேடிங்கை எடுக்க முடியாது ஃபார் ஸ்விங் ட்ரேடர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் we can go for intraday traders. For intraday traders, again the support is here. Okay, support is here. 1851 is the support. So we can only take the trade only above it breaks the previous resistance. ஓகே, இந்த இடத்துல மார்க்கெட் வந்து மேலே போனாக்கா நம்ம வந்து எடுக்கலாம். பட் ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப ஃபாராக இருக்குது. மேபி we can keep the stop loss here 1900. ஓகே, if கேண்டில் வந்து இங்கே ஓப்பன் ஆகணும், இங்கே ஓப்பன் ஆகி அதாவது மண்டே அன்னைக்கு கேண்டில் ஓப்பன் ஆகி மேலே போனாக்கா நம்ம வந்து ஸ்டாப் லாஸை வந்து நம்ம வந்து ட்ரேடிங் எடுக்கலாம். ஸ்டாப் லாஸ் வந்து 1910 1903 வைக்கலாம். அல்லது இந்த கேண்டில் வந்து உதாரணமாக வந்து இது கேண்டில் வச்சுக்கலாம். இங்கே ஓப்பன் ஆகுது, இப்போ வந்து மறுபடி ஓப்பன் ஆகுது கேண்டில் பொழுது. இது கேண்டில் வச்சுக்கலாம், இந்த இடத்துல ஓப்பன் ஆகணுக்கா இந்த இடத்துல அந்த கேண்டில் அந்த பிரேக் அவுட் கேண்டிலுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். ஓகேயா, இதனுடைய நம்ம வந்து இது டார்கெட் பார்த்தாக்கா I used for target I use always the Fibonacci retest Fibonacci extension target. Okay, the first target is for intraday traders 1944, second target is 2044. ஓகேயா, உங்களுடைய ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை பயன்படுத்திட்டு போடுங்க. கண்டிப்பாக இது வந்து எந்த ஒரு ரெக்கமெண்டேஷனும் கிடையாது. இது வந்து என்னோடய அனாலிசிஸ் நான் ஷேர் பண்ணுறேன். ஸ்டாப் லாஸு கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணுங்கள். நீங்களும் உங்களுடைய ஓன் ரிசர்ச் அனாலிசிஸ் பண்ணுங்கள், பண்ணிவிட்டு ட்ரேட் எடுங்க. ஓகேயா, இது கேபிஐ டெக்னாலஜி. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து மொமெண்டம் ஸ்டாக்ஸ் இதுன்னு பார்க்கலாம். மொமெண்டம்னா அதாவது பர்ஸ்ட், அதாவது ரொம்ப ஹை வால்யூம், அதாவது செல்லிங், அதாவது ரொம்ப பை ப்ரெஷரில் வந்து உள்ள ஸ்டாக்ஸ் எதுன்னா இப்போ வந்து இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து அதிக வேல்யூம் உள்ள ஸ்டாக் இந்தியன் ஐஆர் இது ரெஜிஸ்டர் இருக்குது. ரெண்டாவது வந்து ரயில் விகாஸ் நிகம் ஐஎஃப்சி ஒன்று இருக்குது. பட்டு இது நம்ம வந்து இது வந்து உங்களுக்கு வந்து மொமெண்டம் உள்ள ஸ்டாக்கு. பட்டு இந்த இதில் நம்ம ட்ரேட் பண்ணுறது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். காரணம் நிறைய பென்னி ஸ்டாக் வரும். அப்புறம் வந்து பாருங்கள், இந்த ஸ்டாக்கு பாருங்கள், இது வந்து இந்த மொமெண்டம் ஸ்கேனர் இது. பட்டு
இந்த ஸ்டாக் வந்து பாருங்கள் கடைசியில் இது இன்வெர்டர் ஹேமரில் முடிஞ்சிருக்கு. இது நம்மளுக்கு வந்து ட்ரேடிங்க்கு உகந்த ஸ்டாக் கிடையாது. ரயில் விகாஸ் நிகாம் நம்ம வந்து ஏற்கனவே அனலைஸ் பண்ணுவோம், அது வந்துருச்சு பாருங்கள். ஓகே, ஆர்விஎன்எல் டெய்லி இருக்குது. ஆர்விஎன்எல் வந்து கிட்டத்தட்ட இப்போ வந்து டோஜில் இருக்குது. நம்ம வந்து இதை ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறதா இருந்தால் நம்ம வந்து இந்த இடத்துல திரும்ப ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்தாக்க நம்ம வந்து ட்ரேட் பண்ணலாம். ஆர்விஎன்எல் பொறுத்த வரைக்கும் ஆர்விஎன்எல் வந்து கிட்டத்தட்ட இந்த லாஸ்ட் வீக் நல்ல ப்ராஃபிட் கொடுத்த ஸ்டாக் ஆர்விஎன்எல். For swing traders, please wait for until it comes to 4,000, at least 450. ஆர் இந்த இடத்துல ஒரு கேப் அப், இது ஒரு சப்போர்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, கேப் அப் சப்போர்ட் 507. இது இப்போ ஆர்விஎல் வந்து நம்ம ட்ரேடிங்களை பண்ணுறதா இருந்தால் ஆர்விஎல் வந்து இப்போ டோஜில் இருக்குது. இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்குது. அடுத்த கேப் அப் ஓப்பனாக இருக்குல்ல, இந்த இடம் வந்து ஃபுல்லாக இல்லை. அதனால் நம்ம சப்போர்ட் வந்து இது ஒரு சப்போர்ட் இருக்குது 506 கிட்ட. இந்த ஸ்டாக் வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு மேலே போனாக்கா நம்ம வந்து ஸ்விங் ட்ரேடிங் பார்க்கலாம் ஆர்விஎன். ஓகே ஃப்ரெண்ட், திஸ் இஸ் ஐ திங்க் நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6-8 ஸ்டாக் மேலே அனலைஸ் பண்ணியாச்சு. இதில் பெஸ்ட்டாக ஏதோ இந்த அனலைஸ் பண்ண ஸ்டாக்கில் வந்து பெஸ்ட்டாக ஏதோ அதில் வந்து நம்ம வந்து மண்டேக்கு வந்து நம்ம வந்து ட்ரேடிங் எடுக்கலாம் ஃபார் இன்ட்ராடே. ஓகே, இது வந்து ஃப்ரெண்ட்ஸ், இது இந்த ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இது வந்து என்னுடைய அனாலிசிஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். நீங்கள் உங்களுடைய ஓன் அனாலிசிஸ் வந்து ரிசர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ட்ரேட் எடுங்க. கண்டிப்பாக ஸ்டாப் லாஸு ரிஸ்க் ரொம்ப மெயின்டைன் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் முக்கியம். ட்ரேட் எடுக்கிறது முக்கியம் இல்லை, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபார் கன்சிஸ்டன்சி இன் த மார்க்கெட். ஓகே, thanks for watching and please subscribe to my YouTube channel. Thank you.